இப்படிப்பட்ட கொடிய சாபத்தை கொடுத்து விட்டீங்களே, முறைதானா? சாபத்தை எப்படியாவது மாற்ற வைங்க சுவாமி. ஒரு நாட்டு இளவரசர் இருந்தால் என் நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் என்னை ஈடெடுத்த தாய் தந்தைதான் ஏற்றுக்கொள்வதா? எப்படியாவது சாபத்தை மாற்ற வைங்க சுவாமி. எப்பொழுது என் பாதத்தை பணிந்தாயோ அப்பொழுதே உன்னை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் மறந்தேன். ஆனால் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், மாற்றம் என்பது கிடையாது. எனக்கு சாபம் கொடுக்கும் வல்லமை மட்டுமே இருக்கிறது, அதை மாற்றி அமைக்கும் வல்லமை எனக்கு கிடையாது. என் பாதத்தில் விழுந்து மன்றாடுகிறாய், விதி வலியது. யார் யாருக்கு என்ன என்று இறைவன் தலையில் எழுதி வைத்தால் விதியை மாற்ற முடியாது. கோட்டையிலே பிறந்தார், ஒரு நாளைக்கு ரோட்டுக்கு வர வேண்டும் என்ற ஆண்டவன் தலையில் எழுதியிருந்தார், மாற்றி அமைக்க எவரால் முடியாது. உன் விதி. நீ இளவரசராக பிறந்தவன் காரணம் வந்தாய், விலங்குகளை வேட்டையாடி முடிந்த கலைப்பில் பசி என்பதற்காக இறக்கிற செவனர் தான் உழைக்கப்பட்ட மகனை பறித்து புசித்ததால் இப்பேற்பட்ட தண்டனைக்கு ஆளாகி இருக்கிறாய். என் பாதத்தை படுத்தி மன்றாடி கதறுவதால் உபாயம் வேண்டுமானால் சொல்லுகிறேன். அருமையாக இருக்கு, நீ அழகாக வேண்டும் என்ற பேரன் ஐயா. அருமையாக இருக்கு, நீ அழகாக வேண்டும் என்றால் முதலில் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். நீங்கள் கூறுவார்த்தை முறைதானா? அழகாக இருக்கும் அரவணைக்கு பெண் கிடைப்பது அரிதாக உள்ளது. நானோ கூழ் கூறி கஷ்டப்படுத்திருக்கிறேன். என்னை திருமணம் செய்வதற்கு எந்த பெண் தாமே முன் வருவார்? உண்மைதானே, அழகாக இருக்கிறவருக்கு பெண் கிடைப்பார்களே, அருமையாக இருக்கிற உனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று நீ கேட்கும் கேள்வியில் நியாயம் இருக்கிறது. நீயா ஒரு நாட்டின் இளவரசன், சாதாரண மனிதனாய் ஒரு நாட்டின் பேரரசனுடைய ஒரே மகன். உன் நாட்டிலே தங்கமும் வைரமும் வைடூரியமும் குவிந்து கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் தங்கமாக துளிக்கிறது மலை. அப்படி வளமை பொருந்திய நாட்டிலே நீ இளவரசனாக பிறந்திருக்கிறாய், பேரரசனுக்கு ஒரே மகனாக பிறந்திருக்கிறாய். உன் நாட்டில் பேர்வாதி இருக்கிறேன், 10,000 பொன்னை பரிசாக தருகிறேன் என்று பரிசாற்றினார். வறுமை கோட்டை கீழே பெண்கள் நாட்டிலே எத்தனையோ ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமணம் ஆகாமல் நிதி வசதி இல்லாமல் ஏழ்மையிலே வாடிக்கொண்டிருப்பார்கள். அந்த பெண்களுக்கு ஒருவள் பணத்திற்காகவும் பாதி நாட்கள் உன்னை மனக்கு முன் வருவார். அவர் சாதாரண மாநில பெண்ணாக இருக்க மாட்டார், மாதவர்கள் மணிவிளக்காக இருப்பார், பெண்களுக்கு பொன்விளக்காக இருப்பார், உத்தமையாக இருப்பார். அந்த கற்பு கடைசி உன்னை மனக்கு முன் வருவார். அவளை மறந்து கொண்டு எங்கெங்கு கன்னியம்மன் ஆலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அந்த அம்மாவை நீங்கள் வழிபட்டு வந்தால் நீங்கள் செய்கின்ற பூஜைக்கு மெய்யுருகி அந்த கன்னியம்மனோட காட்சி கொடுத்தால் அந்த காட்சியை நீ கண்டால் அருமையாக இருக்கிற நீ அழகாக பாருவார். எனக்கு எப்போது திருமணம் நடைபெறுவது, கணவன் மனைவியாக எங்கெல்லாம் கன்னியம்மனுடைய ஆலயம் இருக்கிறது அங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்வது, அந்த அமலகப்பட்டது எப்போது கண்முன்னே தோன்றி காட்சி கொடுப்பது, அதுவரை இந்த பாவினர்கள் இருக்க வேண்டுமா? பசை கொடுமையாளர் வாழ வேண்டுமா சுவாமி? இந்த திருவாட்டை உன் கரத்திலே ஏந்தி நிலையை சொல்லி நாட்டு மக்களிடத்திலே நீ காரணி அழுதா அவர்கள் எல்லாம் கொடுக்கின்ற நல்லுள்ள படைத்தவர்கள் உன் நிலையை கண்டு பரிதாபப்பட்டு நிறைய நிதியை வாரி வழங்குவார்கள். அவர்கள் செய்கின்ற பணத்தை வைத்து கொடுக்கின்ற பணத்தை வைத்து கன்னியம்மனுக்கு நிறைவான பூஜையை செய்து வந்தால் காலம் நேரம் வரும், நல்லதே நடக்கும். இது மாற்றம் என்பதே கிடையாது. ஒரு நாட்டு இளவரசன் கரத்திலே செங்கல் வைத்து சிறசிலே விழுநிறுத்தி அரியாசனத்தை ஒரு நாட்டு மக்களுக்கு குறையில்லாமல் ஆனார். கரத்திலே திருவோடி ஏற்றி கொண்டிருக்கிறார். ஐயா, என் நிலையை பாருங்கள் ஐயா. இந்த பார்வையை பசி தீர்ப்பதற்கு உங்களால் என்பதை கொடுங்கள் ஐயா. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் துளையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் உளராதோ.
அதற்காக எங்கெல்லாம் கன்னியவன் ஆளி இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வழிபாடு செய்தால்தான் என் நிலை மாறுபட்டு உழைத்திருக்கிறார் அப்பா